நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற பபிள் கம் எப்படி செய்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ் வீடியோ தான். இந்த மாதிரியான கேட்டகரி வீடியோஸுக்கு இந்த சேனலில் அதிகமான வியூஸ் போனால் நான் இது இங்கேயே கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா அதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, அங்கே பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆரம்ப கட்டத்தில் இருந்தே பபிள் கம் வந்து பன்னியோட கொழுப்பில் தான் செய்கிறாங்க, அதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இது ரொம்பவே தப்பான செய்தி. ஆக்சுவலி பபிள் கம் எதில் செய்கிறாங்கன்னா சோயா பீன்ஸோட வேஸ்ட்டில் தான் செய்கிறாங்க. சோயா பீன்ஸோட வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே ஒரு டர்பினில் போட்டு அதை ரொம்ப நேரம் சூடாக்குறாங்க. சூடாக்கின பிறகு இது வந்து ஒரு கம் மாதிரி வெளியே வரும். வெளியே வந்து அந்த கம் கூட மெல்ட் ஆகின சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓட விடுறாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி அவங்களுக்கு தேவையான டேஸ்ட்டையும் கலரையும் கொண்டு வருவாங்க. தென் ஃபைனலாக இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பேக் பண்ணி ₹1 விற்கிறாங்க. அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். சின்ன வயசில் நம்ம பபிள் கம் சாப்பிடும்போது அதை தெரியாமல் விழுங்கிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் தான் பபிள் கம் வந்து ஒரு பன்னியோட கொழுப்பில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருந்தாங்க. பட் நம்ம பபிள் கம் சாப்பிடும்போது நார்மலாக செய்ய வேண்டிய வேலையை 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக செய்வோமாமா. இது மட்டும் இல்லாமல் ஒரு டூத் பேஸ்ட் நம்ம பல்ல க்ளீன் பண்ணுறதை விட பபிள் கம் அதிகமாக க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பபிள் கம் தயாரிக்கும் போது ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதுனால பபிள் கம்ஸை அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.